ஒரு 2 சப்போட்டா பழம் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சுகர் கண்டென்ட் அதிகம் தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து தண்ணி. ஆக்சுவலாக நான்லாம் வந்து தண்ணி குடிக்கவே மாட்டேங்க. எனக்கு தண்ணி வந்து சுத்தமாக இறங்கவே இறங்காது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கூட குடிக்க மாட்டேன். பட் நிஜமாவே இந்த டயட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10 to 12 டம்ளர், அதுவும் பெரிய டம்ளர் தண்ணி குடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சை உரிக்க தெரியாமல் பிழிஞ்சு கசக்கி எப்படியோ ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இளநீ குடிச்சிக்கோங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இளநீ வந்து பெரிய கேலரிஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் க்ரீன் டீ கூட குடிச்சிக்கலாம். க்ரீன் டீலையும் வந்து 0 கேலரிஸ் தான். ஸோ நல்ல ஒரு டம்ளர் ஸ்வீட்டான இளநீ குடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஜிஎம் டயட்டில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாலாம் இல்லை. Day 1 கொஞ்சம் நல்லா இருந்தனால நான் வந்து ஒரு 30 minutes எக்ஸசைஸ் பண்ணேன். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் நடக்க கூட செய்யலாம், வாக்கிங் கூட போகலாம். ஸோ நான் சொன்னேன்ல இந்த கேபேஜ் சூப், அது வந்து